ஹாய் ஆல், ஐம் ரஞ்சனா குமரவே. இப்ப பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம கேட்டகரிஸ் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்ப நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, ஒரு 2 years வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ற கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கேப் எடுக்கலாமான்னு கேக்குறாங்க. 3 years 5 years பிளானிங்ல வர கஸ்டமர் வந்துட்டு ஒரு மிட் கேப் எடுக்கலாமான்னு கேக்குறாங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்துட்டு ஒரு 1 week பேக் பண்றோம், ஒரு 10 days பேக் பண்றீங்கன்னா SBI அக்கௌண்ட்ல உங்களுக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இதுவே நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்துட்டு லிக்விட் ஃபண்ட்ஸ்ல பேக் பண்ணீங்கன்னா 6 to 6.5% வித்வுட் எனி ரிஸ்க் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். நான் ஒரு 3 years டைம் ஃப்ரேம்ல இருக்கீங்கன்னா ஹைபிரிட் ஃபண்ட் இருக்கு, ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட் இருக்கு, பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் கேட்டகரி இருக்கு. சோ இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட ஈக்விட்டி போர்ஷன் கம்மியா இருக்கும் அண்ட் ரிட்டர்ன்ஸும் பாத்தீங்கன்னா ஆவரேஜா உங்களுக்கு வந்துட்டு 10 to 12% குள்ளார மேக்ஸிமம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் நீங்க 3 years பிளஸ் நீங்க ஒரு 5 years பிளான் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு லார்ஜ் கேப் அண்ட் லார்ஜ் அண்ட் மிட் கேப் காம்பினேஷன்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். பியூர் மிட் கேப் வேண்டாம். 5.5 years 6 yearsக்கு மேல போற மாதிரி இருந்தா நீங்க ஒரு மிட் கேப் கோம்போ ஃபண்ட் வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க ஸ்மால் கேப் எப்ப இன்வெஸ்ட் பண்ணலாம்னா, நீங்க வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் ஒரு 7 years நீங்க பிளான் பண்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து ஸ்மால் கேப் வந்து சூஸ் பண்ணணும். திமாட்டிக் ஃபண்ட்ஸ் இருக்கு, சோ செக்டரல் ஃபண்ட்ஸ் இருக்கு. சோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நிறைய கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு. சோ ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம் இருக்கு. டைம் ஃப்ரேம் இன் தி சென்ஸ் லாக் இன் பீரியட் கிடையாது. அந்த டைம் ஃப்ரேம்ல நீங்க வெயிட் பண்ணும்போது மார்க்கெட்டோட எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் போய் நான் சொல்ற அந்த ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து 12% இல்ல ஒரு 13% இல்ல ஒரு 6% உங்களுக்கு கிடைச்சிடும். சோ ஃபார் மோர் டீடைல்ஸ் சஞ்சனா MF பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.